போன வீடியோல நம்ம பக்கத்து வீட்டுக்காரரான வெள்ளி கிரகத்தை பார்த்தோம். பார்க்க அழகா இருந்தாலும் கிட்ட போனா அது ஒரு நரகம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி வெளியே போனா அங்க இருக்கிற கிரகங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தலை சுத்திரும். வைரத்தாலேயே செஞ்ச ஒரு கிரகம், கண்ணாடி மழை பெய்யற ஒரு கிரகம், எப்பவுமே இருட்டா இருக்கிற ஒரு கிரகம், இப்படி சினிமாவுல கூட பார்க்க முடியாத விசித்திரமான கிரகங்கள் நம்ம பால்வெளி மண்டலத்துல கொட்டி கிடக்கு. கற்பனைக்கும் எட்டாத அந்த 5 மர்ம உலகங்களை நோக்கி ஒரு பயணம் போலாமா? சீட் பெல்ட் போடுங்க, வண்டி கிளம்புது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அட ஆமாங்க. நம்ம லிஸ்ட்ல முதலாவதா பார்க்க போற கிரகம் பணக்காரர்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிரகம். நம்ம ஊர்ல ஒரு சின்ன வைரக்கல் வாங்கவே பல லட்சம் ஆகுது. ஆனா இந்த கிரகத்துல தரை முழுக்க வைரம்தான். இதன் பெயர் 55 கேங்க்ரி இ. பூமியிலிருந்து சுமார் 40 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கிற இந்த கிரகம் நம்ம பூமியை விட 2 மடங்கு பெருசு. ஆனா எடை மட்டும் 8 மடங்கு அதிகம். ஏன்னா இது முழுக்க முழுக்க கார்பனால உருவானது. அங்க இருக்கிற பயங்கரமான வெப்பத்துல அந்த கார்பன் எல்லாம் உறைஞ்சு போய் வைரமா மாறிடுச்சு. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிரகத்தோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 26.9 நுண்ணில்லியன் டாலர்கள். அதாவது 26 பக்கத்துல 30 சைஃபர் போட்டா எவ்வளவு வருமோ அவ்வளவு காசு. அங்க மட்டும் போயிட்டு வந்தா நாம தான் பிரபஞ்சத்திலே பெரிய பணக்காரன். ஆனா போறதுக்கு ராக்கெட்ல போனா கூட பல்லாயிரம் வருஷம் ஆகுமே. என்ன பண்ண? அடுத்ததா பாக்குறதுக்கு நம்ம பூமி மாதிரியே நீல கலர்ல அழகா ஒரு கிரகம் இருக்கு. இதன் பெயர் HD 189733b. அட, பூமி மாதிரி இருக்கே. அங்க போய் ஜாலியா மழையில நனையலாமான்னு ஆசைப்பட்டு போனீங்கன்னா செத்தீங்க. ஏன்னா அங்க பெய்யறது தண்ணி மழை இல்ல, கண்ணாடி மழை. ஆமாங்க, இந்த கிரகத்தோட வளிமண்டலத்துல சிலிகான் துகள்கள் அதிகம். அங்க வீசுற காத்து எவ்வளவு வேகம் தெரியுமா? மணிக்கு 8700 கிலோமீட்டர். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. துப்பாக்கி குண்டை விட வேகமா காத்து வீசும். அதுல கூர்மையான கண்ணாடி துண்டுகள் மழை மாதிரி கொட்டும். மனுஷன் தலை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு மட்டும்தான் இது அழகு, கிட்ட போனா ஆபத்து. சரி, கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி ஏதாவது கிரகம் இருக்கா? இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ல ஒரு கிரகம் இருக்கு. அதுதான் GJ 504b. இது செல்லமா பிங்க் பிளானட்னு கூப்பிடுறாங்க. இது வியாழன் கிரகத்தை விட 4 மடங்கு பெருசு. இது உருவாகி சில கோடி வருஷங்கள் தான் ஆகுது. அதாவது இது இன்னும் ஒரு குழந்தை கிரகம். அதனாலதான் இது இன்னும் தகதகன்னு சூடா ஒரு மெஜந்தா பிங்க் கலர்ல மின்னுது. பூமியிலிருந்து 57 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராபெரி மிட்டாய் வானத்துல மகுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அங்க போய் நிக்க தரை கிடையாது. ஏன்னா இது ஒரு வாயுக்கோள். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற பயங்கரமான கிரகம் ட்ரெஸ் 2b. இதை இருட்டு கிரகம்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு மேல படுற வெளிச்சத்தை இது 1% கூட எதிரொலிக்காது. நிலக்கரியை விட, கருப்பு பெயிண்டை விட கருப்பான கிரகம் இது. சூரிய குடும்பத்துக்கு வெளியே, அதாவது 750 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கிற இந்த கிரகம் அதோட நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஆனாலும் ஏன் இவ்வளவு இருட்டா இருக்குன்னு விஞ்ஞானிகளுக்கு இன்னும் சரியா தெரியல. கிட்டு போய் பார்த்தா தணல் மாதிரி அங்கங்க லேசா சிவப்பு கலர்ல ஒளிரும். நரகத்தை ஓவியமா வரைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த கிரகம் இருக்கும். கடைசியா நம்ம எல்லாருக்கும் சனி கிரகத்தோட அந்த வளையம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனா சனி கிரகத்தையே தூக்கி சாப்பிட்டுற மாதிரி ஒரு கிரகம் இருக்கு. அதன் பெயர் J1407b. இது சூப்பர் சாட்டர்ன்னு சொல்றாங்க. ஏன்னா சனி கிரகத்துக்கு இருக்கிற வளையத்தை விட இதுக்கு 200 மடங்கு பெரிய வளையம் இருக்கு. ஒருவேளை சனி கிரகத்துக்கு பதிலா இந்த கிரகம் நம்ம சூரிய குடும்பத்துல இருந்திருந்தா என்ன ஆகிருக்கும் தெரியுமா? ராத்திரி வானத்துல பௌர்ணமி நிலவை விட பெருசா இந்த வளையங்கள் பிரம்மாண்டமா தெரிஞ்சிருக்கும். ஆனா இது நம்ம பூமியிலிருந்து 434 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. அங்கு போக நினைச்சா கூட பல ஜென்மம் ஆகும். எப்படி இருக்கு நம்ம பிரபஞ்சம்? வைரம், கண்ணாடி, பிங்க் கலர், பயங்கர இருட்டு, பிரம்மாண்டமான வளையம், இப்படி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகம். நாம வாழற இந்த பூமி எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் தோணுதில்ல? இந்த 5 கிரகத்துல உங்களுக்கு எந்த கிரகத்துக்கு டூர் போக ஆசை? வைரத்தை எடுக்கவா இல்ல பிங்க் கிரகத்தை பார்க்கவா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் விசித்திரமான மர்மமான விஷயங்களோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.